channel. Today we are going to see about most important and interesting small concept is about modular operator. Then we see a problem on that lead code number 2651 calculate delayed arrival time. Okay. What is modular operator? Why it is used? Mainly it is used to find remainder after division. Generally, okay, let's take two numbers. 9 modulus 2. That means we will divide 9 by 2. We all know 2 4s are 8. Then we'll get remainder 1. If you want this remainder, we will do modulus operator. Then it's mainly used for checking divisibility. Like if you want to check a number is odd or even, you will be checking it is divided by 2 or not. In cyclic pattern deductions also you use this modulus operator. நீங்க வந்து நம்பர் ஆஃப் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிராஃப் ப்ராப்ளம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த கிராஃப் ப்ராப்ளம்லாம் ரிப்பீட்டடாக நம்ம ஒரே டாஸ்கே மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் மாடுலஸ் ஆப்ரேட்டர் எங்கே யூஸ் பண்ணலாம், எங்கே இது அப்ளை ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இது ஹார்ட் அண்ட் மீடியம் ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் மூவ் இன் டு த கொஸ்டின். Okay, இதுதான் question. நமக்கு வந்து given a positive integer arrival time denoting the arrival time of a train in hours and another positive integer delayed time denoting the amount of delay in hours. Return the time when the train will arrive at the station. And all know the time of train is 24 hours. Okay, first arrival time is 15, delayed time is 5 and the output is 20. That means 20th hour the train will be arrived. Here the arrival time is 13, delayed time is 11 and 0. The 0th hour the train will be arrived. ஓகே, இங்க நம்ம மேலே எழுதி இருக்கிறது தான் நம்மளோட நார்மல் டைமிங். ஓகேவா? நம்ம வந்து 24 ஹவர்ஸை 1 to 12 அதுக்கப்புறம் அகைன் ஒரு 1 to 12 தான் நம்ம கிளாக் வந்து ரன் ஆகும் நார்மலா. இதுவே ரயில்வே டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து 24 ஹவர்ஸை 24 ஹவர்ஸ்னே நம்பர்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்போ நம்ம வந்து 12 மணிக்கு அப்புறம் 12 o'clock அப்புறம் மறுபடியும் 1 o'clock 2 o'clock நம்ம கிளாக் டைமிங் இருக்கும். பட் ரயில்வே டைமிங்ல ஆஃப்டர்நூன் 12க்கு அப்புறம் வர டைமிங் வந்து 13, 14, 15, 16 அப்படியே 24 வரைக்கும் போகும். ஓகேவா? நமக்கு 3 மணி மதியானம் ஆஃப்டர்நூன் 3 PM அப்படின்னு நமக்குன்னா ரயில்வே டைமிங்ல 15. ஓகேவா? அதே மாதிரி நமக்கு நைட்டு வந்து 8 o'clock அப்படின்னா ரயில்வே டைமிங்ல 20. ஓகே, இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு வந்து அரைவல் டைம் அண்ட் டிலேட் டைம் கொடுத்துட்டாங்க. இப்போ அரைவல் டைம் அண்ட் டிலே டைம் கொடுத்துட்டு இப்போ அவுட்புட் கேட்குறாங்க. நம்ம அரைவல் டைம் வந்து 24 hours. ஓகே, நம்ம அரைவல் டைம் பிளஸ் டிலே டைம் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். அத்தனாவது ஹார் தான் அந்த ட்ரெயின் வந்து ரீச் ஆகுது அப்படின்னு. இப்போ 15th ஹார் 3 o'clockலேருந்து 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 8. அப்போ 8 PMக்கு வந்து அந்த ட்ரெயின் வந்து ரீச் ஆகிடும். ரயில்வே டைமிங்கில் 20th ஹாருக்கு வந்து ரீச் ஆகிடும். அப்போ அரைவல் டைம் ப்ளஸ் டிலே டைம் ஈக்குவல் டு 20. 15 plus 5 equal to 20. 20th hour the train will be reached the station. Okay, இது புரிஞ்சிருச்சு. In case ட்ரெயினோட அரைவல் டைமே 8 PM தான் ட்ரெயினோட அரைவல் டைமே வச்சுக்கோங்க. அது வந்து 10 hours டிலே ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்? நைட் 8 மணிக்கு வந்து வர வேண்டிய ட்ரெயின் வந்து 10 hours லேட் ஆயிடுச்சு. அப்போ எத்தனை மணிக்கு வந்து ரீச் ஆயிடும்? அது 8 மணிக்கு வரல, 9 o'clock வரல, 10 o'clock வரல, 11 o'clock வரல, 12 o'clock வரல, 1 o'clock வரல, 2 o'clock வரல, 3 o'clock வரல, 4 o'clock வரல, 5 o'clock வரல, 6 o'clock தான் 10 ஹார்ஸ்க்கு அப்புறம் காலையில 6 மணி ஆயிடும். ஓகேவா? இப்போ காலைல 6 மணிக்கு தான் நமக்கு என்ன வருது? ட்ரெயின் வருது. அப்போ நம்ம வந்து 6ன்னு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கணும். அதுதான் நம்ம எப்படி கொடுக்க போறோம்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. ஓகேவா? எப்படின்னா இப்போ வந்து அரைவல் டைம் வந்து 20th hour, டிலே டைம் வந்து 20 hours. இது ரெண்டுத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 20 + 10 என்னது? 30. ஓகேவா? இப்போ இதை வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம கொண்டு வரணும்னா மாடுலஸ் பை 24 பண்ணணும். 30 மாடுலஸ் 24 என்னது? இங்க பாருங்க, நான் பண்ணியே காட்டுறேன். 1s are 24. ரிமைண்டர் என்னது? 6. ஓகேவா? அப்போ நம்ம அவுட்புட் என்னது? 6. ஓகேவா? அப்போ 6th hour காலையில் மார்னிங் வந்து 6 o'clock வந்து அந்த ட்ரெயின் ரீச் ஆகிடும் ஸ்டேஷனுக்கு. இதான் அவுட்புட். எப்படி மாடுலஸ் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுச்சுன்னு தெரியும். இதுக்கு ஜாவா கோட் பைத்தான் கோட் வந்து ரொம்ப ஈஸி, சிம்பிள் தான். நான் அதே காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஆன்சர்னு போட்டு அதில் அரைவல் டைம் ப்ளஸ் டிலே டைம் போட்டு ரிட்டர்ன் ஆன்சர் மாடுலஸ் ஆப்ரேட்டர் 24ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஜாவா கோடுமே ரொம்ப சிம்பிள். எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் ரொம்ப ஈஸி தான். இப்போ ஜாவா கோட் பாருங்க. ஜாவா கோட்ல இன்ட் எஸ், ஏன்னா இன்டீஜர்னு போட்டு மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு ஜாவால. ஸோ மென்ஷன் பண்ணி ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் எஸ்ல போட்டுங்க. தென் எஸ்க்கு வந்து மாடுலஸ் 24 பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும்.